2 முட்டை உங்க கையில இருந்துச்சுன்னா நான் சொல்ற மாட்டேன், முட்டை பொடி மாசு திண்டு சாப்பிட்டு பாருங்க. சும்மா டேஸ்ட் சும்மா நாக்குல நடன மாட்டேன்னே சொல்லுவேன். என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, பேனை எடுத்து வச்சு அதுக்கு தேவையான ஆயிலுமே ஊற்றி, ஆயில் நல்லாவே ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம புடிசா வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையுமே எடுத்து போட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா ஒரு பொன்னிறமா கோல்டன் ப்ரௌன்ல வறுத்துட்டு நல்லாவே வதக்கி முடிச்சதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தையுமே எடுத்து பொடிசா வெட்டி வச்சிருக்க தக்காளி பழத்தையுமே எடுத்து வெங்காயத்தை போட்டு பொடிசா வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாத்தையும் எடுத்து மேலாப்புல போட்டு அதையும் நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுங்க. தக்காளி நல்லா பச்சை வாசம் போறதுக்கு நல்லாவே வதக்கி எடுத்துக்கங்க. அதுக்கு தேவையான லைட்டா உப்பு போட்டினா தக்காளி நமக்கு சீக்கிரமா குக்காகி வரும். அதனால லைட்டா உப்பு போட்டுக்குங்க. அது நல்லாவே வெந்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு முழுசா இருக்கிற 4-5 பிளாய்லர் முட்டையுமே எடுத்துட்டு வந்து ஒரு முட்டையுமே பொறுமையா உடச்சு கூடு இல்லாம உடச்சு ஊத்திக்குங்க. ஊத்தி முடிச்ச கையோட என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, முட்டை நம்ம ஊத்துனமே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடி பிடிக்காம அந்த முட்டையை மஞ்சக்கெல்லாம் உடச்சு விட்டு நல்லாவே கிண்ட ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் நமக்கு பொடிசா வர ஆரம்பிக்கும். ஓரளவு நல்லா முட்டை பொடிசா வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான லைட்டா சால்ட்டுமே எடுத்து மேலாப்புல அளவு சால்ட் எடுத்து போட்டுக்குங்க. போட்டு முடிச்ச கையோட அதை அடி பிடிக்கிற அளவுக்கு நல்லாவே கிண்டுங்க. நம்ம ஊத்திருக்க முட்டை பொடிமாஸ் வந்து சீக்கிரமே அடி பிடிக்கும். அதை அடி பிடிக்காம கிண்டா நமக்கு டேஸ்ட் சூப்பராகவே இருக்கு. இதுக்கு உங்கள்கிட்ட சிக்கன் பொடி மசாலா இருந்துச்சுன்னா அதுமே எடுத்து மேலாப்புல தூவி அதை லைட்டா அப்படியே கிண்டி விட்டு முடிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட பெப்பர் பொடி இருந்துச்சுன்னா இறக்குற நேரத்தில் லைட்டா மேல பெப்பர் பொடியுமே எடுத்து தூவி விட்டு பெப்பர் நல்லா முட்டையில பர அளவுக்கு நல்லாவே கிண்டி முடிச்சுட்டு இறக்குற நேரத்தில் மேல கொத்தமல்லி தலை லைட்டா தூவி விட்டு அப்படியே கொத்தமல்லி தலை விதங்குறதுக்கு நல்லாவே கிண்டி விட்டு அப்படியே இறக்கி சாப்பிட்டீங்கன்னா சும்மா டேஸ்ட் சும்மா நாக்குல இருந்து நடனமாடுன்னு சொல்லுவேன். இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டால பாத்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. யூடியூப்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இது மாதிரி வீடியோ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.